ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ எக்ஸ்6 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, ஒர்த்தா இருக்கா சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மொபைலோட கேமிங் குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி, ஸ்பீட் டெஸ்ட்டு, பேட்டரி டெஸ்ட்டு இது மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கீங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட குயிக் அன்பாக்சிங் பற்றி பார்த்துலாங்க. இது 67 வாட்டுக்கான சார்ஜருமே அந்த பாக்ஸ்லேயே இருக்குதுங்க. கூடவே நம்மளுக்கு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க, டிபியூ கேஸு, சார்ஜர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது மட்டும்தான் இருக்குது. எல்லாம் எப்பவும் போல் சிம் எஜெக்டர் இது மாதிரி இருக்குது. ஃபோன் இருக்குதுங்க. ஃபோன் பார்க்குறக்க லுக் வைஸ் செமையாக இருக்குது. பார்த்தீங்களா, ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸுமே மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா, நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. நீங்கள் எந்த கேமிங் கூட, ஹெவி கேமிங் கூட நீங்கள் எவ்வளோ நேரம் அடிக்கலாம். அவ்வளோ ஒர்த்தான கேமிங் மொபைலுங்க. அதாவது ப்ராசஸ் நல்லா ஹெவியாக இருக்குது. நீங்கள் பப்ஜி, அதாவது பிஜிஎம்ஐ, ஃப்ரீ ஃபயர் இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஹெவியாக அடிக்கலாம். அவ்வளோ தாங்குங்க அந்த மொபைல், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனில் 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட நம்மளுக்கு ஓஎல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்ல டிஸ்பிளே வைஸும் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. ஆமாங்க, இதோட ப்ராசஸ் எவ்வளோ குவாலிட்டியோ அதே மாதிரி டிஸ்பிளேவும் 1.5K ரெசல்யூஷன் கொடுக்கும்போது நல்லாவே இருக்குது. கூடவே AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால நல்லா ஸ்டைலிஷாகவும் இருக்குது. நல்ல கலர் வேரியண்ட்டும் நல்லா இருக்குங்க. அதே போல் இந்த மொபைலோட லுக்குமே லெதர் லுக்கு, பின்னாடி போல் லெதர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் லுக் வைஸ் நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸும் அதே மாதிரி தாங்க. 25,000க்கு 25,000க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. இதோட பிரைமரி கேமரா, அதாவது பேக் கேமராவும் 64 எம்பிக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க, வைட் ஆங்கிள் சென்சாரோட. அதில் OIS சென்சார் சப்போர்ட் இருக்குது. கூட 8 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க, 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா ஒரு டீசெண்டான எபோ ஏவரேஜ், ரொம்ப நல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல கேமரா. சரி, நல்ல கேமரா குவாலிட்டி இருக்குது. 3 கேமரா இருக்குது பேக்கில். சரிங்களா, 64 எம்பிக்கு அது OIS சப்போர்ட்டும் இருக்குது. நல்ல ஃப்ரண்ட்டில் 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குங்க. சரிங்களா, அதாவது பேக்கில் 64, ஃப்ரண்ட்டில் 16 எம்பி கொடுக்குறாங்க. இது வந்து 6.6 இன்ச் OL டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அப்புறம் 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1080, நல்லா அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. அப்புறம் இதோட அது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 8GB ரேம் இருக்கிறது. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலை 25,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. இதில் IP53க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுதுங்க. சரிங்களா, இந்த மொபைலில் 5G சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்ட் இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. இதோட ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா. இந்த மொபைலில் ப்ராசஸ் நல்லாவே இருக்குதுங்க. நல்லா பயங்கரமாக இருக்குது. இந்த ப்ரைஸில் இந்த ப்ராசஸர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுக்கு டிஸ்பிளேவும் 1.5K ரெசல்யூஷன் கொடுக்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி ஓகேவா இருக்குது. அப்புறம் பேட்டரி பேக்கப்பும் நல்லாவே இருக்குது. இந்த மொபைலில் மதர் போர்டு இஷ்யூ தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா மாடலும் கிடையாது, எல்லா மொபைலும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு சில மொபைலில் மதர் போர்டு இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டுக்கிறாங்க. அந்த மதர் போர்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு மதர் போர்டு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்களே உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோம், எங்கள் சர்வீஸ் சென்டருக்கு வாங்க, ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம் அப்படின்ட்டுக்கிறாங்க. ஆமாங்க, ஏன்னா எல்லா மொபைலுக்குமே மதர் போர்டு இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்க போய் கதையை சாத்திட்டு போகணும். அது கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா மொபைலுக்கும் மதர் போர்டு இஷ்யூ வராதுங்க. அப்படி வந்துச்சுன்னா அவங்களே ரீப்ளேஸ்மெண்ட் தருவாங்க. நீங்கள் அதுக்கு பயந்துக்க தேவையில்லைங்க. எல்லோரும் பயமுறுத்தி விடுவாங்க. ஏன்னா எல்லா மொபைலுக்கும் வருமானு கேட்டால் எல்லா மொபைலுக்கு வராப்புல இருந்தால் அவங்க கடையவே சாத்திடுவாங்க. எல்லா மொபைலுக்கும் மதர் போர்டு இஷ்யூ வராதுங்க. ஒரு சில மொபைலுக்கு வருங்க. சரிங்களா, அது வந்தாலும் அவங்களே ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கான்டாக்ட் பண்ணால் போதுங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மொபைல் ஒர்த்தான மொபைலுங்க. 25,000க்கு கண்டிப்பாக ஒர்த்தான மொபைல். ப்ராசஸ், ஸ்பீடு எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இந்த கொடுக்குற காசு ஒர்த்து தாங்க. நீங்கள் மதர் போர்டு இஷ்யூ வந்துச்சுன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க ஈஸியாகவே. சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மொபைல் எடுக்கும் சந்தேகம் இருந்தால் ஈஸியாக சால்வ் ஆயிருங்க. சரிங்களா,
மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.